தனுசு ராசி, உங்களோட வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமான பலனை கொடுக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் செயல்படணும். பொதுவாகவே இந்த கார்த்திகை எப்படிப்பட்ட மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, என்ன விஷயத்தில் நன்மைகளை பெற போகிறீங்க, எதில் கவனமாக நீங்கள் செயல்படணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாட மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை வந்து சேரும். இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், நீங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே மேன்மையை அடைய இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தனுசு ராசி உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. நேர்மறை சிந்தனை, வீர குணம், ஆன்மீக நாட்டம் அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். பெரும்பாலும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே கொண்டவங்க நீங்கள். பாருங்கள், எப்பவுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காம போராட்ட குணத்தோடு வாழக்கூடியவங்களா பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அவ்வளோ நல்லதே கிடையாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆதாயம் குறைவாக தான் இருக்கும். வளர்ச்சியில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க, அதில் பாருங்கள் தளர்ச்சி வரும். இது மனசுக்கு கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும். பெரும்பாலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல புதிய நபர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா புதிய நபர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேராசையை சொல்லி உங்களை ஆசையை தூண்டுவாங்க. தயவு செஞ்சு கவனமாக இருங்க. திடீர் பயணங்களை தவிர்த்துடுங்க. தொழிலில் சில போராட்டங்கள், குறுக்கிடும் தொல்லைகள் வரும். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா கூட இருக்கும். ரொம்ப நாளாக இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த நோய் நொடிகள் மீண்டும் மருத்துவ செலவை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது கார்த்திகை 2ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கரம் பெறாரு. இந்த வக்கர காலம் உங்களுக்கு பாருங்கள் நன்மை தரும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எவ்வளவு தொல்லைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவானால் வரும். நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வக்கரத்தால் உங்களுக்கு நடைபெறும். ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறும் பொழுது நன்மைகளை கொடுக்கும். அந்த ஒரு வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு உருவாகி இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே திறமைகளை கையாண்டு நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும். எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. பெரும்பாலும் கடனால் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடன் சுமை அதிக்கு மேலே குறையும். உங்களுடைய பிள்ளைகளின் கன்னியான கனவுகளை நனவாக்குவீங்க. நல்ல வரன் இப்போ உங்களோட வீடு வந்து சேரும். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். 6க்கு அதிபதி 12ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இழந்த வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உங்களோட கை வந்து சேரும். அவ்வளவு சிறப்பான வாய்ப்பு இது. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வருவது கடந்த சேமிப்புகளை எல்லாமே ஈடுகட்டக்கூடிய புதிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்கள் இந்த 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சுக்கிர மங்கள யோகத்தை தராரு. இதனால் சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடை இல்லாமல் சிறப்பான நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு இது வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி பொறுப்பு கூட இப்போ பெறுவீங்க. சிலருக்கு ஊர் மாற்றங்கள் நீங்கள் கேட்ட இடத்துக்கே கூட கிடைக்கும். உங்கள் மேல் அதிகாரியில் ஆதரவு பாருங்கள். வேலை விஷயத்தில் பக்கபலமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். இவர் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு வரும் பொழுது உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். அது வரைக்குமே ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். எல்லா வாய்ப்புகளுமே சரியாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் கவனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. திறமையை கையாளுங்க, நன்மைகளை பெறலாம். முயற்சி செய்யுங்க, முன்னேற்றத்தை பெறலாம். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். வாகன மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. புதுசாக வாகனம் வாங்குறதுக்குமே ஒரு சிலருக்கு யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். ஒரு சிலர் பாருங்க, வீடு கட்டலாமா இல்லைன்னா கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு சிந்தனை செய்வீங்க. அதன் தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிம்மதியே நீங்கள் உணர போகிறீங்க. மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அந்த வாய்ப்பெல்லாம் வருதுன்னா சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக தீர்த்த யாத்திரை புண்ணியத்தை கொடுக்கும். 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி இந்த புதன். அவர் 12 இடத்தில் வரும் பொழுது பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் பாருங்கள், 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சியை தரும். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு உள்நாட்டிலிருந்து அழைப்பு வரும். வெளி மாநிலத்திலிருந்து கூட வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். மாமன் மைத்துனர் வெளியில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். சேமிப்பு ஒரு வழியில் கரைஞ்சாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பொருளாதாரத்தை எளிமையாக ஈடுகட்டிடுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு முயற்சிகள் கொஞ்சம் தடைபடும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிரகம் இப்போ நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்கும், உயர்வு வரும். ஆனாலும் சில குறுக்கீடுகளுமே வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். குறுக்கீடுகளை திறமையாக கையாளுங்க, நன்மைகளை பெறுவீங்க. ஆனால் கவனமாக கையாளுங்க. உத்தியோகத்தில் உள்ள நீங்கள் மேல் அதிகாரிகளின் கிடுபடியில் கொஞ்சம் மாட்டுவீங்க. ஆனால் கொடுக்குற பணிகளை சரியாக செய்து முடிக்கிறதுனால நன்மைகளையும் பெறுவீங்க. கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். கொடுக்கல் வாங்கல கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தினா நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், எப்பவுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான வாய்ப்புகளும் வரும். ராசிநாதன் குரு 18ஆம் தேதியிலேருந்து வக்ரம் அடைகிறாரு. வக்கிர குரு முன்பிருந்த ராசியின் பலனை உங்களுக்கு வழங்கக்கூடியவர். இந்த நிலையில் பார்த்தா கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே இந்த மாதம் உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திடீரென தடுமாற்றத்தை சந்தித்து சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரியான நிலை வரலாம். உங்களோட செயல்களில் கவனமாக இருங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். மனதிற்கினிய சம்பவம் நடக்கும். சகல ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி 17ஆம் தேதி முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால அதுக்கப்புறம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். நினச்சது நல்லபடியாக நடக்கும். உடலில் இருந்த சங்கடம் மீறும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பணியாளர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெற்று நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மையை தராரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு, பெரிய மனிதர்களின் சந்திப்பு இதெல்லாமே கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது. வெளியூர் பயணங்கள் மன நிறைவு தரும். எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலத்தை இப்போ அதிகரித்து நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, பொறுப்பு இது உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு அக்கறை இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களை விட்டு விலகுது. அதுக்கப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இன்றைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தை சுபிட்சமாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க. நீங்கள் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் வரும். ஆதரவாக இருந்த பெரியவங்க இந்த நேரத்தில் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டாங்க. இது கொஞ்சம் மன சங்கடத்தை தரும். விரயாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் சிக்கி தவிக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள்காரகன் சனி, யோகக்காரகன் ராகு உங்களை எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பாதுகாக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்காங்க. பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த மாதம் கிரக அமைப்புகள் சில யோகமான விஷயத்தை தருது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற முடியும்.
என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி நேயர்களே, தொடர்ந்து பார்த்தமைக்கு.